நான் விஜய், நான் பெரிய உச்சா நடிகர் நானு. உச்சா வந்தா போ, இங்கேயே தான் போனோம். அவர் போன பிறகுதான் நீ போய் அடக்கின்னு போய் பாத்ரூம் போனோன்னு நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி அங்க டைட் செக்யூரிட்டி இருக்கும். அங்க போய் நான் வந்து பெரிய நடிகர், அந்த பந்தா, விஜய் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓரம் கட்டிடுவாங்க. புரியுதுங்களா? நிச்சயமா அப்படி அவர் ஜெயிச்சார்னா இதையெல்லாம் அனுமதிக்கணும். ஒண்ணு வெளியில, உள்ள அசெம்பிளிக்குள்ள இன்னும் என்டர்டெய்னிங்கா இருக்கும், கடுமையா இருக்கும். ஏன்னா வேணுன்ட்டே ஒரு வம்பிழுப்பானுங்க எல்லாரும். விஜய் பதில் சொல்லு, மிஸ்டர் விஜய் பதில் சொல்லு அப்படின்னு கேள்வி கேட்பானுங்க. விஜய் பதில் சொல்லு. நம்ம ஆளுக்கு வந்து எழுதி கொடுத்தாதான் மண்டபத்தில் எவனோ எழுதி கொடுப்பான், அதை வந்து மைக்கு பிடிச்சி படிப்பாரு. அங்கே எழுதி கொடுக்கறதுக்கு ஜான ஆரோக்கியசாமி கூட இருக்க மாட்டாரு, எழுதி கொடுக்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க, சொல்லி கொடுக்க ஜெகதீஷும் கூட இருக்க மாட்டாப்புல. ஏன்னா ஜெகதீஷ் எல்லாம் வந்து தண்ணி கொடுக்கறதுக்கு கூட உள்ள சேர்க்க மாட்டானுங்க. ஏன்னா அங்கே எல்லாமே வெளியே தான் நிற்கணும். பிஏக்கள் யாரும் அனாவசியமாக உள்ள வர முடியாது. எம்எல்ஏ பிஏ வந்தால் கூட, அமைச்சர் பிஏ உள்ள வர முடியாதுங்க. தேவைன்னா மட்டும் தான் உள்ள வர முடியும். அனாவசியம் யாரும், ஏன்னா சபை காவலர்கள் இருப்பாங்க, அங்கே வேலை செய்யறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்க கூட சொல்லி விடணும், போப்பா அந்த துண்டு சீட்டை கொடுத்துட்டுப்பா அண்ணங்கிட்ட, எதனா கேள்வி கேட்டால் டக்குன்னு விட்டு பார்த்து பேச சொல்லுப்பா அப்படின்னு. ஏன்னா என்ன கேள்வி வரும்னு தெரியாது வேற. அதாவது என்டர்டைன்மெண்ட் குறைய இருக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படியே ஒரு தொகுதி, இப்போ விஜயகாந்த் மாதிரி, விஜயகாந்த் இதே மாதிரி 234 நின்னாரு, ஒன்று தான் ஜெயிச்சாரு. அது மாதிரி விருதாச்சல் ஜெயிச்ச மாதிரி இவர் ஏதோ ஒரு பக்கம் ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன். பெரம்பூரா திருச்சி அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துலயும் எனக்கு தோத்துருவாரு. நீங்க உங்க பாணியில, நான் உங்களுக்காக சொல்றேன், உங்க ஆசைக்கு. ஏன் ஆசை பெரம்பூர்ல ஜெயிச்சிருவாருன்னு எனக்கு தோணுது. அப்படியா? ஆர்டி சேகர் வச்சு ஆப் பெருசா இருக்குங்க, ஆயில் தடவாம ஏத்துறாரு. சும்மா நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியல.